அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வச்சு ஒரு தோசை பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை தோலை மட்டும் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வேகலாம் வைக்கலைங்க, வெறும் தோலை மட்டும் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருப்பாகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். வேக வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வேக வைக்காமல் தோல் உரிச்சிட்டு மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது இன்னொரு பவுல் எடுத்திருக்கேங்க. இதில் நாளைக்கு இந்த உருளைக்கிழங்குலாம் துருவி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பெரிய சைஸில் துருவாதீங்க, மீடியம் சைஸில் துருவிக்கோங்க. இல்லைனா இன்னும் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் துருவிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மீடியம் சைஸில் தான் துருவ போகிறேன். ஏன் பெருசில் துருவ வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சைஸில் துருவினீங்கன்னா சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்படி எல்லா உருளைக்கிழங்கையும் துருவினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. துருவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் துருவி சேர்த்துக்கலாம். எந்த சைடு நம்ம வந்து உருளைக்கிழங்கு துருவணுமோ அதே சைடில் தான் அந்த வெங்காயத்தையும் துருவணும். இந்த மாதிரி பெரிய சைஸில் வந்துச்சு அப்படின்னா, துருவாமல் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து போட்டுருங்க, அது வேணாம் நமக்கு. இப்படி வெங்காயத்தை எல்லாத்தையும் துருவினதுக்கப்புறம் பார்க்கலாம். துருவி எடுத்துட்டேங்க. வெங்காயம் நமக்கு தண்ணி விடும், உருளைக்கிழங்கு நமக்கு தண்ணி விடும். அதனால் இது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன், நிறையவே எடுக்கலை. இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேங்க. வத்தலை 1-2 இடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு, அதை நான் சேர்க்குறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அவ்வளோவா காரம் கொடுக்காது, இதுதான் காரமே. குழந்தைகளுக்கு செய்கிறனால காரம் ஜாஸ்தி நான் சேர்க்கலை. இதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக கரம் மசாலா சேர்க்குறேங்க. இவ்வளோ தான் மசாலா பொருட்களே. நல்லா கலந்து விடலாம். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சீக்கிரமாகவே தண்ணி விடும். அதுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேங்க. 4 டேபிள் ஸ்பூன்னா 1/4 கப் வந்து மெஷரிங் கப்பில் வருங்க. உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா மாவு இல்லைனா அரிசி மாவு கூட சேர்க்கலாம். நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வரும். இதை நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே தோசையாக நான் போட போகிறேன். உங்களுக்கு சின்ன சின்ன தோசை வேணால் சின்ன சின்னதாக தோசை போட்டுக்கலாம், அது ரொம்ப டைம் எடுக்கும். நான் இன்றைக்கி ஒரே தோசையாக போட போகிறேன். கட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு, அதுக்காக தான். எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். அடுப்பு வந்து மீடியமில் வச்சுருக்கேங்க. பரப்பி விட்டுக்கலாம். ஒரே மாதிரி இருக்கணும், சமமாக இருக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ சமப்படுத்திக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகும். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் காலையில் டிஃபனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சட்னி எதுவுமே நமக்கு தேவை கிடையாது, இதுவே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் வந்துச்சுன்னா எடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நான் பெருசாக போட்டிருக்கேன், எனக்கு 3 நிமிஷம் ஆகுது. நீங்கள் சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். நான் பெருசாக போட்டிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு 3 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்படி செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாகும், வேலையும் ரொம்ப கம்மி. இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு, கீழே பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு அப்படின்னு. அந்த பக்கமும் வேகணும், 2 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சவுண்டை மட்டும் கேளுங்க, எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ திருப்பி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நமக்கு உருளைக்கிழங்கு தோசை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். சாஸ் சட்னி எதுவுமே தேவை கிடையாது. இது அப்படியே சாப்பிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நான் இன்றைக்கி பீஸா கட்டெலாம் கட் பண்ணுறேன். இப்போ சூடாக தான் இருக்குது. நீங்கள் இப்படியே கட் பண்ணினா கொஞ்சம் கரெக்டாக வராது.
கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் பீஸா ஷேப்பில் கூட கட் பண்ணி கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் என் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.